குழந்தைங்கக்கிட்ட நம்ம கேட்போம், உன் ஃப்யூச்சர் நீ என்னவா ஆக விரும்புகிற, உன்னுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரை இப்போ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன இந்த வேர்ல்டில் அந்த கொஸ்டினே தயவுசெய்து கேட்காதீங்க. என்னென்னா பசங்களுக்கு எது வருதோ அது படிக்கட்டும். மேக்ஸில் நல்லா படிக்கிறாங்களா, மேக்ஸில் படிக்க வைங்க. அவங்க அது சம்மந்தமாக கொண்டு போங்க. இல்லை சயின்ஸ் பிடிச்சதா அது தகுந்தமாக கொண்டு வாங்க. உங்கள் குழந்தைங்கள நீங்கள் இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு நீ இதுவாக ஆகு அதுவாக ஆகுன்னு சொல்லாதீங்க. காலம் போக 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 அவங்களே கண்டிப்பாக ஏதாவது ஒரு லைனில் டியூன் ஆகி அவங்களே போவாங்க. நம்ம அவங்கள ஒரே லைனில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுனால தான் அவங்களால அது மட்டுமே தான் வேணும், அப்படி இல்லைன்னா வேறு எதுவுமே அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்படி வேண்டாம். இப்போ எல்லா ஃபீல்ட்லேயுமே நான் ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன். பட் இப்போ நான் ப்ரொஃபஸராக இருக்கேன், டீச்சராக இருக்கேன். ஸோ இப்படி இது சந்தோஷமாக தான் இருக்கேன். அதனால் நீங்கள் எதையுமே பசங்களுக்கு இப்படி தான் இருக்கணும்னு தயவுசெய்து திணிக்காதீங்க.